புனர் பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வியாழக்கிழமை தான் அழைச்சிருக்கீங்க அம்மனை அப்படின்னா, நீங்கள் சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணலாம். இல்லை நான் வெள்ளிக்கிழமை தான் அழைச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணலாம். இப்போ இந்த புனர் பூஜை அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கலசத்தில் அம்மா உருவப்படுத்தி அலங்கரித்து அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அந்த அம்மனை அப்படியே அந்த கலசத்தோடு தூக்கி எடுத்துகிட்டு போகணும். சனிக்கிழமை அன்னைக்கு அந்த புனர் பூஜைக்கு எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் கிச்சனில் இருக்கிற இந்த அரிசி பானையோ ட்ரம்மோ டப்பாவோ நீங்கள் எதில் கொட்டி வச்சுருக்கீங்களோ அரிசியை அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகணும். அப்படியே தூக்கிட்டு போய் இவங்களாம் அந்த அரிசி பானைக்குள்ளே உட்கார வைக்கணும். உட்கார வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கணும், அம்மா இந்த வருஷம் உங்களோட ஆசிர்வாதத்தோட இந்த பூஜையை நான் நல்லபடியாக முடிச்சிருக்கேம்மா. நீங்கள் எப்பவும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த செல்வத்தில் அன்னபூரணியாக நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு அருள் ஆசி கொடுக்கணுமா, எப்போவுமே இருக்கணுமா, என்னோடே தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் ஒரு பொருளாக இப்போ எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் செய்கிற பட்சத்தில் இந்த வரலட்சுமின்னு சொல்கிற லக்ஷ்மி தேவி உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, நல்லா வரன் கிடைச்சிச்சு, திருமணம் அமையணும், இல்லை திருமண வாழ்க்கை எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும், என்னோட கணவர் குடும்பம் என்னோட உற்றார் உறவினர் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கணும், எல்லாரும் ஒரு செல்வம் செழிப்போட ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும், நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டுதலை வைக்கிறீங்களோ அதை அப்படியே மனதார நிறைவேற அருளாசி கொடுப்பாங்க அவங்க அப்படியே. இதுதான் இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டு முறை.